மாயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன் அந்நோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெஞ்ஞானமில். கண்ணன் அருளிச் செய்த பகவத்கீதை என்பது உண்மையான ஞானத்தை நமக்கு போதிக்கக்கூடியது. உபனிஷத்துக்களையெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு நாம் என்ன கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் எளிமையாக ஒரு சுருக்கமான சாஸ்திரமாக நமக்கு கண்ணன் வழங்கினார். அந்த பகவத்கீதை என்பது பல உபாயங்களை பற்றி பேசுகிறது. அதேபோல் நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள், நம்மை உயர்த்தக்கூடிய சிறந்த குணங்களையும் உபதேசிக்கிறது. அதிலே ஓரிடம்தான் 16வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலே, சாஸ்திரத்தை பின்பற்றி ஒருவன் நடந்தான் என்றால் அவன் தெய்வத்தன்மை உடையவனாகிறான். அப்படி தெய்வத்தன்மை படைத்தவனுக்கு இன்னென்ன நற்பண்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்று கண்ணன் கூறிக்கொண்டு வருகிறார். அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் என்று ஒரு ஸ்லோகம். சாஸ்திரத்தை பின்பற்றி ஒருவன் நடந்தான் என்றால் முதலிலே சம்சாரத்தில் நடக்கும் துன்பங்களை பார்த்து பயம் அவனுக்கு நீங்குகிறதாம். அடுத்தது தொடர்ந்து கர்மங்களை செய்தோம் என்றால் ரஜோகுணம் தமோகுணம் குறைகிறது, சத்துவகுணம் வளருகிறது. அப்போ ஆசை, விருப்பு, வெறுப்பு இதெல்லாவற்றையும் கடந்து தூய்மையான மனதோடு ஒருவன் ஆகிறான். அதையும் தொடர்ந்து ஒருவன் கர்மயோகம் செய்தால் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற புரிதல் நிலை நிற்கிறது, ஒரு உறுதியாக உணர்ச்சியாக மாறுகிறது. அதில் நிலை நின்றால்தான் நம்மால் உயர்ந்த புருஷார்த்தங்களை ஆசைப்படவும் முடியும், அடைவதற்கு முயற்சிக்கவும் முடியும். இது எல்லாமே சாஸ்திரத்தை பின்பற்றி நடப்பதனுடைய பயன் என்று கூறுகிறார். அப்ப நாமே மாற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தை மீறி நாம் நடந்தோம் என்றால் அப்ப இந்த சம்சாரம் என்பது துக்கத்தைத்தான் நமக்கு கொடுக்கும், பயத்தைத்தான் நமக்கு ஏற்படுத்தும். ஒரு நாளும் தூய்மையான மனதோடு நம்மால் இருக்கவே முடியாது. ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற புரிதலும் நமக்கு ஏற்படாது. உடலேதான் நான் இன்ன தேதிக்கு உண்டானேன், ஏதோ ஒரு நாள் அழிந்து போகப் போகிறேன், அதற்கு முன்னாலும் நான் இருந்ததில்லை, பின்னாலும் இருக்கப் போவதில்லை, அதனால் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும்? எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்துவிட்டு போக வேண்டியதுதான் என்கிற நிலைக்கு சென்று விடுவோம். ஆனால் அது சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்களுடைய நிலை. கண்ணன் இதுவரை சொன்னது என்ன? சாஸ்திரத்தை பின்பற்றினால் சம்சாரம் உன்னை பயப்படுத்தாது, அப்போதுதான் மனம் தூய்மையானதாக ஆகும், அப்போதுதான் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற உண்மை உனக்கு புரியும் என்பது வரை சொல்லதை பார்த்தோம். அதை தொடர்ந்து மேல 2வது பகுதியால் என்ன குணங்களை சொல்லுகிறார் இப்போது அனுபவிக்கலாம். தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாய தபஹ ஆர்ஜவம் என்ற 6 குணங்களை பின்பகுதியாலே தெரிவிக்கிறார். அதில் முதலில் தெரிவிக்கக்கூடியது தானம். தானம்னு சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுவும் சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். தானம் கொடுக்கும்போது எப்போதுமே பிக்ஷை இடுகிறோம், தானம் கொடுக்கிறோம்னால் அதற்கு தகுதியானவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். அப்ப யாருக்கு தகுதி கிடையாது, யாரோ 10 பேர் நம்ம இடத்துல பிக்ஷை எடுக்கிறார்கள்னால் 10 பேர்ல இன்னார்தான் தகுதி உடையவர், அவருக்குத்தான் கொடுப்பேன், மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன தகுதியை சொல்றார்? படிச்சவரா இருந்தா தான் பிக்ஷை எடுக்கலாமா? இல்ல பெரிய நல்ல குலத்துல பிறந்தவரா இருந்தா தான் பிக்ஷை எடுக்கலாமா? பிச்சை இடுவதற்கு என்ன சரியான பாத்திரத்தை பார்க்க வேண்டும்னால் இங்கு வேறு அவருடைய பிறப்பையோ அழகையோ படிப்பையோ கர்மத்தையோ எதையும் பற்றி சொல்லவில்லை. உண்மையாகவே அவர் தேவை உடையவர் தானா என்பதை பார்க்க வேண்டுமே. எனக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதற்காக எனக்கு தெரிஞ்சவர் ஒருவர் ஏற்கனவே பல கோடிக்கணக்கான மதிப்பு சொத்து வைத்திருக்கிறார், எனக்கு தானம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால ஒரு 100 ரூபாய் எடுத்து அவரிடத்துல கொடுத்து இந்தாரும் தானம் வைத்துக் கொள்ளும்னால் இந்த 100 ரூபாய் யாரிடத்துல கொடுத்தால் உண்மையாக அவர் வாழ்க்கையில் ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்துமோ, அவருக்கு அடுத்த வேளைக்கு சோறு கிடைக்கவில்லை, அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன்னா அவருக்கு பெருமகிழ்ச்சி, அது அவருக்கு நல்ல உதவி. ஏற்கனவே கோடிக்கணக்கில் இருக்கிறவருக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா பிரயோஜனமே கிடையாது. விருதா விருஷ்டி சமுத்ரேஷு விருதா திருப்தஸ்ய போஜனம்
விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிச்ச என்று அழகான சுபாஷிதம் சின்ன வயசுல சம்ஸ்கிருதம் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பார்கள். விருதா விருஷ்டிஹி சமுத்திரேஷு, மழை மேகங்கள் தண்ணீரை கடலிலிருந்து முகர்ந்து கொள்ளுகின்றன. எங்கு வந்து பொழிய வேண்டும்? ஒரு நல்ல மலைக்கு மேல தண்ணீர் பொழிந்ததென்றால் அது அருவியாக ஓடி வரும், வந்து நதியாக பெருகும், போற இடத்துலெல்லாம் எல்லா நாடுகளையும் வளமாக ஆக்கும், கடைசியிலே கடலிலே போய் கலக்கும். அதுக்கு நடுவில் நாம் தெக்க வைத்து கொண்டு அதை பயன்படுத்தி உண்ணுவதற்கு, பருகுவதற்கு, சமைப்பதற்கு, குளிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அதிலிருந்தே சக்தி, அதிலிருந்தே நம்முடைய மின்சாரம் எல்லாத்தையும் தயார் செய்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்? மலையிலேயோ நாட்டிலேயோ மழை பொழிந்தால்தான் நடக்கும். சமுத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்ட மேகம் மறுபடியும் கடலுக்கு மேலேயே தண்ணீரை பொழிந்ததென்றால் அந்த மழை வீணாகத்தானே போகும். அப்ப சமுத்திரத்தில் பெய்யக்கூடிய மழை வீணானது. அதே போல விருதா திருப்தஸ்ய போஜனம், எனக்கு அன்னதானம் செய்ய வேண்டும்னு ஆசை. அதனால் யாரெல்லாம் முன்னமே உண்டு விட்டு வயர் நிரம்பி வெளியில வந்தார்களோ அவர்களை பிடித்து திரும்பவும் உட்கார வைத்து சாப்பாடு போட்டேன்னால் அன்னதானத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. யார் துன்பப்படுகிறார்களோ, சோறு கிடைக்காமல் வாடுகிறார்களோ அவர்களுக்கு போய் அன்னதானம் பண்ணேன்னா அது பயன் கொடுக்குமே தவிர திருப்தி அடைந்தவனுக்கு மறுபடியும் போஜனம் இடுவதில் எந்த பயனும் கிடையாது, அதுவும் வீணாதது. அதே போல பகல் வேளையில் நான் விளக்கை ஏற்றி வச்சு என்ன நடக்க போகிறது? இரவில் மற்ற வெளிச்சம் இல்லாத போது விளக்கை ஏற்றி வைத்தால் அதனால எல்லாருக்கும் பயன் உண்டு. மற்றபடி என்னாகும்? நன்னா சூரியன் பிரகாசிக்கும் போது ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் பகல் விளக்கு பட்டிருக்கும்னு தெரிவிப்பார்கள். அதனுடைய பிரகாசத்தால பிரயோஜனமே கிடையாது. திரியும் எண்ணெயும் வீணா போகுமே தவிர மற்ற எந்த ஒரு பயனையும் கொடுக்க போவதில்லை. அப்ப அதே போல விருதா தானம் சமர்த்தஸ்ய, சாமர்த்தியமுடையவன், தானாகவே உழைத்து வாழக்கூடிய சாமர்த்தியமுடைய ஒருவனுக்கு நான் தானம் கொடுத்து அவனை வைத்திருந்தேன்னால் அப்ப அவன் முன்னேறவே மாட்டானோ இல்லையோ. அவனுக்கு கொடுப்பது வீண் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்ல போனா அவனுக்கே கேடாக விளைந்து விட போகிறது. நன்னா உழைத்து ஒருவரால் சம்பாதிக்க முடியும், ஆனால் யாரோ தானம் கொடுத்து விடுகிறார்கள்னு அதிலே திருப்தி அடைந்து விட்டால் அவருடைய சாமர்த்தியம் அனைத்தும் வீணாக்கப்பட போகிறது. அப்ப பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு போகாமல் இவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குறை. ரெண்டாவது குறை, ஏன்னா சாமர்த்தியமே இல்லாமல் உழைக்கவே முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கலாமோ இல்லையோ, அவர்களுக்கு கொடுத்தால் உயர்ந்தது. உழைக்க முடிந்தவர்களுக்கு நாம் தானம் கொடுத்தோம்னால் ஒண்ணு அதை மிகவும் எதிர்பார்த்திருந்த ஒருவரை வஞ்சிக்கிறோம்னு அர்த்தம். ரெண்டாவது, இவர் உழைக்கிறதையும் நிறுத்தி விடுவார். நன்னா உடல் உழைப்பு முடியும்னா உழைச்சு சம்பாதிச்சாதான் உணவுன்னு சொன்னா உழைப்பார்கள். நீ அப்படியே இரு, நான் உனக்கு தானம் கொடுக்கிறேன்னு சொன்னால் வீணாகத்தானே கழித்து விடுவார்கள். அப்ப சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துத்தான் தானம் கொடுக்க வேண்டும். அதோடு கூட தானம் என்பது நியாயமான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தை தான் கொடுக்க வேண்டும். நானே ஏதோ தவறு செய்து வஞ்சித்து பொய் சொல்லி ஒரு ₹1,00,000 சம்பாதித்து விட்டு அதுல ஒரு 20,000 ரூபாய்க்கு, நான் எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவன் தெரியுமா, எனக்கு வந்த வருமானத்துல 20% நல்ல சேரிட்டி, நிறைய பேருக்கு உதவுவதற்காக புது உதவிக்காக நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவா. வந்த பணமே அநியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா இருந்தால் கொடுத்ததற்கு தானம்னே பேரு கிடையாது. என்னுடைய பாப்பத்துல அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறேன்னு அர்த்தம். பாப்பத்துல பங்கு வராதுன்னு வச்சுங்க. ஒருத்தர் தவறு செய்யும் போது அது தெரிஞ்சே நாம பங்கு கொண்டோம்னா கண்டிப்பா பாப்பம் வரும். வால்மீகியினுடைய கதை கேள்விப்படுகிறோமோ இல்லையோ, வால்மீகிக்கு ரத்னாகரர் என்றுதான் இயற்பெயர். அவர் ஒரு காட்டிலே வளர்ந்து வந்தார். அவர் அந்த பக்கமா போகக்கூடியவர்களை எல்லாம் வழிமறித்து அவர்களிடத்துல மிரட்டி பணங்காசை தானும் பெறக்கூடியவர். இதே போல திருடனாகத்தான் வாழ்ந்து வந்தார். அப்போ ஒரு முறை நாரதர் அந்த காட்டுப்பகுதி வழியாக செல்லும் போது நாரதரை சந்தித்தார். இவர்கிட்ட வாங்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வால்மீகிக்கு ரத்னாகரருக்கு தெரிந்து போய்விட்டது. அப்ப நாரதர் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். நீ இதை போல கொள்ளையடித்து சம்பாதிக்கிறாயே, இதை யாருக்காக பயன்படுத்துகிறாய்ன்னு கேட்டார். என்னுடைய தாயார், தகப்பனார், மனைவி, குழந்தைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாரையும் இதை வச்சுதான் ஜீவிக்க வைக்கிறேன். இந்த பணங்காசை நான் எனக்காக கூட பயன்படுத்துறது கிடையாது, மற்றவர்களுக்காகவே உழைக்கிறேன். இதை பல பேரும் சொல்லுவா. தவறான முறையில் சம்பாதிப்பவர்கள் கூட இதெல்லாம் நான் எனக்காகவா செய்தேன், என்னுடைய குடும்பத்துக்காக செய்தேன் அப்படின்னு சொல்லுவது உண்டு இல்லையோ. அதை போல ரத்னாகரர் தெரிவித்தார். நாரதர் அவரிடத்துல சொன்னார், நேர போய் உங்களுடைய குடும்பத்தாரிடம் இப்படி நான் திருடி கொண்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கிறேனே, நான் சம்பாதித்த பணத்தில் நீங்கள் பங்கு கொள்வது போல் திருடினதுனால எனக்கு பாபம் வருமோ இல்லையோ, அந்த பாபத்திலும் பங்கு கொள்வீர்களான்னு கேட்டுப்பார்னு நாரதர் சொன்னார். ரத்னாகரர் போய் ஊத்தரட்டையா கேட்டா, ஐயோ பாபத்துல எல்லாம் பங்கு கொள்ள மாட்டோம், பணங்காசு கொடுத்தாவனா வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டார்கள்.
அப்பதான் அவருக்கு உண்மை புரிந்தது. ஓ, இவர்களுக்காக போய் நாம பாபம் செய்து விட்டோமே, நம் பாபத்தை யாருமே நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்ள போவது கிடையாது, அதனால் பாபம் செய்யாமல் இருப்பதுதான் உயர்ந்ததுன்னு தெரிந்து கொண்டு ராமநாம உபதேசத்தை பெற்று தானும் பெரிய ரிஷியாக அதை கொண்டு ஆனார் என்று கதை கேள்விப்படுகிறோம். அதை போல வீணான ஒரு சாமர்த்தியம் உடையவரிடத்துல தானம் கொடுக்க கூடாது. நாமும் நியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பொருளைத்தான் கொடுக்கணும். நானே தவறான முறையில் சம்பாதித்து விட்டு அதை 10 பேருக்கு பகிர்ந்தும் கொடுத்து விட்டு நான் தானம் செய்தேன் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. நியாயார்ஜித தனஸ்ய பாத்திரே பிரதிபாதனம் என்று தெரிவிக்கிறார். ஏன் தானம்னு பொதுவாக உலகத்துல சொன்னால் மற்றவர்களுக்கு செல்வத்தை வழங்குவதுன்னு மட்டும்தான் பொருள். கண்ணன் அதுக்கு பல அடைமொழிகளை சேர்க்கிறாரே. நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட செல்வமாக இருக்கணும்னு ஏன் சொல்லுகிறார்னால் அதுதான் சாத்விகமான தானம். இப்ப கண்ணன் சொல்லி வருவதே என்ன, சாஸ்திரத்தை எவன் பின்பற்றி நடக்கிறானோ அவனுக்கு என்னென்ன பண்புகள் ஏற்படும்னு சொல்லும் போது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை தானம் செய்வான் என்று சொன்னா ஒத்தே வராது பாருங்க. சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கிறார்னால் அப்ப நியாயமான முறையில் தான் சம்பாதிச்சிருக்கிறார்னு அர்த்தம். அப்ப அவர் பண்ண தானமாவது என்ன, நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை மற்றவர்களுக்கு பிரித்து தானமாக கொடுப்பது. அதைத்தான் ஆண்டாளும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று சொல்லுகிறார். ஐயம்னு சொன்னால் மற்ற கிரகஸ்தர்கள் திருமணமானவர்களே கூட கஷ்டமான நிலையில் ஏழ்மையில் இருக்கலாமே, அவர்களுக்கு தானம் கொடுப்பதற்கு ஐயம்னு பெயர். பிச்சைன்னு சொன்னால் சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷை இடுகிறோமே அதற்கு பிச்சைன்னு பெயர். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, நம்மால் முடிந்தவரை, இன்னும் சொல்ல போனா அவர்களால் எவ்வளவு வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு நாமும் கொடுக்க வேண்டுமாம். அப்படி தானம் என்பது சிறந்தது. தானம் எப்போது சிறந்தது ஆகும், வேதத்தை பின்பற்றி நடந்து கொண்டு வந்தால்தான் மனசு தூய்மையாக ஆகி அப்ப நான் தானம் செய்வது நேர்மையான சம்பாதித்த முறையில் சம்பாதித்த செல்வத்தை தகுதி உடையவர்களுக்கு கொடுக்கும் பண்பு நமக்கு ஏற்படும். அது தானம்னு தெரிவித்தார். அடுத்தது தமஹா. தமம் தமம்னு சொன்னால் மனதை அடக்குதல்னு அர்த்தம். மனது என்பது எத்தனையோ விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்குமோ இல்லையோ, நாம நினைப்பது என்னமோ பகவானுடைய சன்னிதானத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு முன்னாடியே கூட நின்று இருக்கலாம். ஆனா மனசெல்லாம் நம்ம வீட்டிலே என்ன நடந்துட்டு இருக்கோ, பிள்ளையும் பொண்ணையும் தனியா விட்டுட்டு போனோமே, இல்ல தாயார் தகப்பனார் வயதானவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இருக்கிறார்களோன்னு மனசு எங்கேயோ கூட இருக்கலாம். இதுவானுடைய நல்ல விஷயமா சொன்னேன். நமக்கு திரைப்படத்திலையும் இருக்கலாம், ஏதோ இசையிலையும் இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு எங்க அடுத்த சோறு கிடைக்குமோன்னு கூட மனசு நினைச்சிட்டு இருக்கலாம். குறைந்தபட்சம் பகவான் முன்னாடி நிற்கும் போது வீட்டு விஷயங்களை நினைப்பது என்பது நமக்கு ஏற்படுகிறதோ இல்லையோ. ஏனென்றால் மனதிலே ஒரு கட்டுப்பாடு இல்லை. உலக விஷயங்களை நினைத்து 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 இந்த மனது பழக்கப்பட்டு விட்டது. அப்ப அதை அடக்கி உலக விஷயங்களை அனுபவிப்பதை நினைப்பதை நிறுத்தி பகவானை குறித்து ஆத்மாவை குறித்து திருப்ப வேண்டுமே, இதற்குத்தான் தமம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. விஷய ஔன்முக்கியாது நிவர்த்தனம். அது சட்டென்று ஒரு நாள்ல வந்து விடாது. திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுத்தான் அதை அடக்க வேண்டும். கண்ணனே பகவத்கீதையில சொல்லுகிறார் இதை. அர்ஜுனன் கேள்வி கேட்டான், கண்ணன் நீ தியானம் செய்வாய், சமதரிசனம், உலகத்தில் அனைவரையும் சமமாகத்தான் நீ பார்க்க வேண்டும் என்று பல விஷயங்களை தியானத்தை பற்றி உபதேசித்தார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், நீ சொல்லுகிறாயே சாமியம் யோகம் தியானம் செய்ய வேண்டும் என்று, இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் என்று அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறார். இந்த ஒரு மனதை அடக்குவது என்பது ஒரு பெரிய சூறாவளி காற்றை போட்டு கூண்டில் அடப்பது போல முடியுமா? இன்னைக்கான கூண்டுல வாயு அடக்க முடியுமா? அதை போல என்னுடைய மனசை அடக்க முடியும்னே தோணலையே கண்ணா. சஞ்சலம், ரொம்ப சஞ்சலமான மனசு, ஒரு விஷயத்துல நிற்கவே. சலம் அப்படின்னாலே சென்று கொண்டே இருக்கக்கூடியது, தாவிக்கொண்டே இருக்கக்கூடியது. நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன்னு ஆழ்வார் பாடுகிறார். ஒரு விஷயத்துல நினைத்து ஒரு நாளும் மனசு நிற்கவே நிற்காது. அப்ப சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி, மற்ற இந்திரியங்களையும் சேர்த்து தன் பக்கம் இழுத்துன்னு போயிடும். திருடம் பலவத்து, ரொம்ப பலமானதாகவும் இருக்கிறது. ஒரு பெரிய சூறாவளி காற்றை எப்படி அடக்கி வைக்க முடியாதோ அதை போல மனதை எப்படி அடக்குவதுன்னு அர்ஜுனன் கேட்கிறார். அது கண்ணனுடைய பதில். உண்மைதான் அர்ஜுனா, மனசு அவ்வளவு எளிமையா அடக்க முடியாது. ஆனால் அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே என்று இதுக்கு அழகான ஒரு வழியை கண்ணன் காட்டி கொடுக்கிறார். 2 விஷயங்களை செய்து கொண்டே இருந்தால் உலக விஷயங்களிலிருந்து மனதை திருப்பி பகவானிடத்துல செலுத்தி விடலாமா. என்ன 2 விஷயம்னால், அபியாசம்னு ஒண்ணு, வைராகியம்னு ஒண்ணு. அபியாசம் என்றால் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பெருமைகள் அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் குணக்கடலாக இருக்கிறார்,
எனக்கு தந்தை, பிறப்பித்த தந்தையாக இருக்கிறார், நான் தொண்டு செய்ய வேண்டிய சுவாமியாக இருக்கிறார், என்னிடத்துல கருணையோடு எல்லா நன்மைகளையும் செய்கிறார், எப்ப நான் அழைத்தாலும் ஓடி வந்து ரட்சிக்கிறார் என்று அவருடைய நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்தோம்னால் அவரிடத்துல இயற்கையாகவே ஒரு அன்பு ஏற்படும். சரி சுவாமி, அவரிடத்திலும் அன்பு, உலக விஷயத்திலும் அன்புன்னு தானே இருக்கும். உலக விஷயத்தில் அன்பை எப்படி குறைப்பதுனால் அதுதான் ரெண்டாவது சொன்னார், வைராக்கியம். வைராக்கியத்தை எப்படி வளர்த்துக்கணும்னால் அந்த பொருள்களில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து கொண்டு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன உலக இன்பமாவனால் இருக்கட்டும், அது என்ன 10 நிமிஷத்துக்கு இன்பமாக இருக்க போகிறது, இதுக்கப்புறம் அதுவே துன்பத்தை அளித்துவிடும் என்று அதை நாம பார்த்து கொண்டே இருந்தால் உலக விஷயங்கள் இன்பத்தை கொடுப்பது போல் தோன்றுமே தவிர துன்பம் துன்பம் துன்பத்தையே கொடுக்கக்கூடியவை என்கிற உண்மையை புரிந்து கொண்டோம்னால் அப்ப உலக விஷயங்களிலும் பற்று அருந்து விட போகிறது. அப்ப மனதை பகவானை நோக்கி திருப்பணம்னால் உலகப் பொருள்களில் இருக்கும் தாட்சியையும் பகவானிடத்தில் இருக்கும் உயர்வையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டையும் புரிஞ்சுட்டாத்தான் அவர் அடையணும்னுங்கிற முடிவையை எடுக்க முடியும். வேதவியாசர் தான் பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு அழகான நூலை எழுதியுள்ளார். அந்த பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தில் நமக்கு இந்த பகவானை அடைவதில் ஆசையை விளைவிப்பதற்காக 2 காரியம் பண்ணுகிறார். ஒன்று, முதல் பாதம் முழுக்க பல சூத்திரங்களாலே இந்த ஆத்மா உலகத்தில் வாழும்போது என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் என்று விரிவாக சொல்லுகிறார். விழித்து கொண்டிருக்கும் போது இவனுக்கு என்னென்ன துன்பங்கள், மரணம் அடையும் போது என்ன துன்பங்கள், திரும்ப பிறவி எடுக்கும் போது என்ன துன்பங்கள், பிறவியே எடுக்காமல் உடலே இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவு துன்பங்கள், பிறந்த பிறகு உலகத்துல எத்தனை துன்பங்கள், இதெல்லாத்தையும் தானும் விளக்கமா. தூங்கி கொண்டிருக்கும் போதும் துன்பம், சொப்னம் காணும் போதும் துன்பம், மயக்கம் அடைந்தாலும் துன்பம், விழித்திருந்தாலும் துன்பம், எல்லாத்தையும் விரிவாக சொன்னார். எதுக்கு சொன்னார்னால் அப்பதான் இந்த சம்சாரத்தில் இனிமே இருக்கக்கூடாது என்கிற எண்ணமே நமக்கு பிறக்கும். சரி சுவாமி, சம்சாரத்தை இருக்கக்கூடாது, அப்ப எதை அடையணும்னால் அடுத்த பாதத்தை தெரிவிக்கிறார். இதுக்கு நேர் முரணாக அனைத்து நற்பண்புகளையும் உடையவராய் ஒரு தவறான குணம் கூட இல்லாதவராக பரமாத்மா இருக்கிறார். உபயலிங்க பாதம்னு பெயர், வைராகிய பாதம்னு பெயர். வைராகிய பாதம்னு ஏன் வச்சார்? உலக விஷயங்களில் பற்றை அறுத்து கொள்வதற்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, உலகப் பொருள்களினுடைய தாழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு, சம்சாரம் நமக்கு கொடுக்கும் துன்பங்களை சொல்லுவதற்கு ஒரு பாதம் முழுக்க. அடுத்த பாதம் உபயலிங்கம். பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் குணக்கடலாக இருக்கிறார் என்று சொன்னார். ரெண்டையும் தெரிஞ்சுட்டோம்னால் அப்ப மனசு மெதுமெதுவாக உலக விஷயங்களை விட்டு பகவானிடத்திலே திரும்ப போகிறது. அப்படி நாம் தமஹா புலனடக்கம், மனதினுடைய அடக்கத்தை பழக்கி கொள்ள வேண்டும். மனது அடங்காவிட்டால் மற்ற எல்லா புலன்களை அடக்கியும் பிரயோஜனமே கிடையாது. நாம கண்ணை மூடிண்டு விடலாம், காதை மூடிவிடலாம், வாயை மூடிவிடலாம், நான் எதையுமே தொடமாட்டேன்னு கையை கூட கட்டி விடலாம். அப்ப வெளிப்புலன்களை எல்லாம் அடக்கி விட்டோம்னு அர்த்தம். ஆனாலும் நம்முடைய மனசு மட்டும் இது உங்கடுறேனே, அதை சாப்பிட முடியலையே, இந்த திரைப்படத்தை பார்க்க முடியலையே, இந்த இசையை கேட்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டே இருந்தால் அப்ப வெளிப்புலன்களை அடக்கினதுக்கு பிரயோஜனமே கிடையாது. எவன் ஒருவன் வெளிப்புலன்களை எல்லாம் அடக்கி தன்னை ஏமாத்தி கொள்கிறானோ, மனதின் அடக்கமே இல்லாமல் வெளிப்புலன்களை மட்டும் அடக்குகிறானோ, அவனுடைய முயற்சி அனைத்தும் வீணாகத்தான் போக போகிறது. மனசா அவன் தியானித்து கொண்டே இருந்தான்னால் அந்த ஒரு ஓட்ட போரும். ஒரு பை இருக்கு, துணி, ஒரு தோல் பை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல தீர்த்தத்தை கொட்டி தண்ணீரை நிரப்பி வைக்கிறோம். அதுல ஒரே இடத்துல ஓட்ட போடுங்க. ஒரு ரப்பர் பிளாஸ்டிக் கவராக கூட இருக்கலாம், அதுல தண்ணீரை நிரப்பி விட்டு ஒரு ஓட்டை போட்டினால் எல்லா தண்ணியும் அது வழியா வெளியில போயிடும். இல்லையா, நான் ஒரு சின்ன ஓட்டை தானே போட்டேன், பெருசா எங்கேயுமே ஓட்டை இல்லை என்னால், ஆனா ஒரு சின்ன ஓட்டையும் போருமோ இல்லையோ. அதை போல என்னிடத்துல 5 இந்திரியங்கள், ஒரு மனசு, மொத்தம் 6 விஷயம் இருக்கா, 6ல் 5 ஓட்டைகளை அடைத்து விட்டு ஒரே ஒரு மனசை நான் அடைக்காமல் விட்டாலும் அந்த மனது வெளியே போகும்போது, உலக விஷயங்களை சிந்திக்கும் போது நம்முடைய ஞானம் அனைத்தும் வீணாக்கப்படுகிறது. அப்ப எந்த புலன்களை அடக்குறோமோ இல்லையோ, மனதினுடைய முயற்சி அடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனா மனதை அடக்கினால்தான் உலக மற்ற புலன்களை நம்மளால அடக்கவே முடியும். கட்டோபனிஷத்து என்று ஒரு அழகான உபனிஷத், அது ஒரு கற்பனை தெரிவிக்கிறது. இந்த உடலை ஒரு தேராக நினைத்து கொள்ள வேண்டுமா. தேர்னு சொன்னா ஒரு தலைவன் இருக்கணுமே, யாரு? ஆத்மாதான் தலைவர், ரதி. தேரை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி, தேரோட்டி வேணுமே, புத்தி, உறுதி என்பதுதான் சாரதியா. சாரதின்னு சொன்னா கடிவாளம் கையில இருக்கணுமே, ஆமாம், மனது என்பதுதான் கடிவாளம். கடிவாளத்தை குதிரையில கட்டி இருக்கணுமே, ஆமாம், 5 புலன்கள் தான் 5 குதிரைகள். குதிரை எந்த புல்ல சாப்பிடும்? உலக விஷயங்கள், உலக இன்பங்கள் என்கிற விஷயத்தை சாப்பிடுமா. அப்ப புலன்கள் என்கிற குதிரைகள் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக தரிகட்டு ஓடப்போகின்றன. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குதிரை ஒவ்வொரு பக்கம் போச்சுன்னால் நம்மால இலக்கை அடைய முடியாது.
குதிரைகளை பிடிச்சி கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கணுமோ இல்லையோ, அதை போல மனது என்கிற கடிவாளத்தை கொண்டு புலன்களை அடக்கினால்தான் நாம அடைய விரும்பக்கூடிய இலக்கையே அடைய முடியும். ஆத்மா தன்னுடைய புருஷார்த்தத்தை அடைகிறான்னு உபனிஷத்து சொல்லுகிறது. அதை போல இப்ப மனசு ரொம்ப முக்கியம். அதுதான் கடிவாளம். கடிவாளம் ரொம்ப பலமானதா இருக்கணும். நான் கடிவாளத்தை இழுத்தாலோ இல்ல குதிரை கடிவாளத்தை இழுத்தாலோ கடிவாளமே அவிழ்ந்து போய்விட்டது இல்ல முறிந்து போய்விட்டது என்றால் பிரயோஜனமே கிடையாது. அப்ப மனது உறுதியாக இருப்பதுங்கிறது ஒரு பக்கத்துல நல்ல விஷயம், பலமான மனது இருப்பது நல்ல விஷயம். ஆனா அந்த பலத்தை மற்ற புலன்களை அடக்குவதற்கு பயன்படுத்தினமே தவிர உலக விஷயங்களை அனுபவிப்பதற்கு அந்த பலத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்ப உலக விஷயங்களின் தாழ்ச்சியையும் பகவானிடத்தில் இருக்கும் நல்ல பண்புகளையும் நாம் நினைத்து கொண்டே வந்தால் அப்ப இந்த மனசு உலக பொருள்களை விட்டு பகவானிடத்துல திரும்பும். அப்பதான் புலன்களை அடக்க முடியும், மனதை அடக்க முடியும். அதைத்தான் தமஹா என்று தெரிவித்தார். இப்ப முதல்ல தானம், நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை தகுந்த பாத்திரம் தகுதியுடையவருக்கு கொடுப்பது என்பது எப்ப ஏற்படும்னால் சாஸ்திரத்தை மீறாமல் நான் நடக்க வேண்டும் என்கிற உறுதி இருப்பவனுக்குத்தான் அதுவும் ஏற்படும். அதே போல தமஹா, புலனடக்கம் என்பதும் சாஸ்திரத்தின்படி நடந்தாதான். சாஸ்திரத்தை மீறி நடக்கிறோம்னு சொன்னாலே அப்ப நம்மை ஆசைகளும் வெறுப்புகளும் தான் ஆளுகின்றன அர்த்தம். ஆசையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாம் ஆசையினுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டால் அப்ப சாஸ்திரத்தை மீறினாலும் பரவாயில்லன்னு நடக்க தொடங்கி விடுவோம். அப்ப ஒரு நாளும் புலனை அடக்க முடியாது. புலன்கள் அதுக்கு மனது ஒரு பக்கம் ஓடப்போகிறது. மனதை பின்பறந்து நாம் செல்லுவோமே தவிர நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு மனசு ஒரு நாளும் துணையாக இருக்காது. அப்ப இரண்டு விஷயங்கள், தானம் என்பதும் தமஹா என்கிற மனதின் அடக்கமும் சாஸ்திரத்தை பின்பற்றி கர்மங்களை செய்பவனுக்குத்தான் ஏற்படுகின்றன என்று கண்ணன் கூறியதை இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।